அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக டெல்லி சென்றுள்ள விஜய்க்கு தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறை மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசினார். அப்போது சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு நடராஜர் சிலையை விஜய் பரிசாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இல்லத்திற்கு சென்ற முதல்வர் விஜய் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இருவரையும் நேரில் சந்தித்து பேசினார். அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக டெல்லி சென்றுள்ள விஜய்க்கு தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறை மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசினார். அப்போது சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு நடராஜர் சிலையை விஜய் பரிசாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இல்லத்திற்கு சென்ற முதல்வர் விஜய் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இருவரையும் நேரில் சந்தித்து பேசினார். அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இரண்டாவது முறையாக டெல்லி சென்றுள்ள விஜய்க்கு தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறை மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற முதலமைச்சர் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசினார். அப்போது சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு நடராஜர் சிலையை விஜய் பரிசாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இல்லத்திற்கு சென்ற முதல்வர் விஜய் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி இருவரையும் நேரில் சந்தித்து பேசினார்.